Hello friends, welcome to Madras Galata. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி திருநெல்வேலி அல்வா. எவ்வளவோ ஹல்வா வெரைட்டிஸ் இருந்தாலும் திருநெல்வேலி அல்வாவை அடிச்சுக்க முடியாதுங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கடையில் டைரெக்டாக வாங்கின உடச்ச கோதுமையை யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நார்மல் கோதுமைன்னா இந்த மாதிரி பிரேக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க. 8 hours இதுக்கு ஊற வைக்கணும். இப்போது 8 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு இதிலேருந்து பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒயிட்டாக பால் வர வரைக்கும் எடுத்துட்டு அது ஒரு பெரிய வடிகட்டியில் வடித்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி செகண்ட் டைம் திரும்பவும் தண்ணி ஊற்றி அதே மாதிரி திரும்பவும் பிசைஞ்சு பால் எடுத்துக்கோங்க. இப்போது 7th டைம் பண்ணுறேன் இதே மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா அது சக்கை மாதிரி ஆயிடுச்சு கோதுமை எல்லாமே. இப்போ பால் வர்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதோட நம்ம நிறுத்திக்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பாலை இந்த மாதிரி நீளமான இருக்க கண்டெய்னர் இல்லை ஜக்கில் சின்னதாக டீ எல்லாம் வடிகட்டுவோம்ல அந்த மாதிரி வடிகட்டி வச்சு அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதை ஒரு 3 hours தனியாக வச்சுடுங்க. ஸோ தண்ணி மேலெல்லாம் தனியாக தெளிஞ்சு வந்துடும். இந்த தண்ணியை நம்ம திரும்ப கொட்டிட்டு நம்ம கீழே இருக்க பாலை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 hours அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே எல்லாம் பால் படிஞ்சிருக்கு, மேலே தண்ணி தனியாக பிரிஞ்சிருச்சு. ஸோ இந்த தண்ணியை நம்ம இப்போ கீழே கொட்டிடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கொட்டுங்க, மிக்ஸ் பண்ணாமல் பத்திரமா ஊற்றுங்க. அந்த பால் வெளில போகாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பால் 1 கப் அளவுக்கு இருக்குது. இந்த 1 கப் பால் கூட நம்ம 4 கப் தண்ணி வந்துட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பாகு செய்யறதுக்கு ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து நான் 2.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப் சர்க்கரை தனியாகவும் 2 கப் சர்க்கரை தனியாகவும் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப் சர்க்கரை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். கேரமலைஸ் அப்படிங்கிறது சர்க்கரை கொஞ்சம் கறிய வச்சா கொஞ்சம் கலர் மாறும்ல, அதுதான். ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்னா அதனால தான் வந்துட்டு நமக்கு அல்வாக்கு அந்த நல்ல ரிச் ப்ரௌன் கலர் வந்து கொடுக்கும். இப்போது 2 கப் சர்க்கரையில் 1 கப் தண்ணியும் 1/2 கப் சர்க்கரையில் 1/4 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக நம்ம எவ்வளோ சர்க்கரை எடுத்துருக்கோமோ அதுக்கு பாதி அளவு தண்ணி ரெண்டுலேயுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஹையில் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேரமல் பண்ண போகிற சுகரை ஜஸ்ட் நம்ம இப்படி ஸ்வர்ல் தான் பண்ணணும். நம்ம கரண்டி எதுவும் உள்ளே விடக்கூடாது. இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி ஸ்வர்ல் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி 5 minutes பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா கேரமல் வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷாக ரொம்ப அழகாக வந்துருச்சு. இப்போது இந்த கேரமலில் இந்த சுகர் சிரப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாகு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த பாகில் கோதுமை பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா பாயில் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 3/4 கப் ஆஃப் கீயை நம்ம இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். அப்பப்போ அடிப்பிடிக்கிற மாதிரி நமக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 15 minutes ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அல்வா பண்ணும்போது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா நம்ம அதை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். 1 நிமிஷம் நம்ம விட்டோம்னா கூட வந்துட்டு நமக்கு கீழே அடி பிடிச்சிடும். ஸோ அதோட டேஸ்ட் ஃபுல்லாமே மாறிடும். இந்த மாதிரி ஒரு நல்ல அல்வா கன்சிஸ்டன்சியில் வராது. ஸோ விடாமல் இதே மாதிரி நல்லா ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கிட்டே இருங்க. இந்த திருநெல்வேலி அல்வா ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hour நம்ம கண்டிப்பாக கிளறி ஆகணும். நமக்கு பார்த்தா முன்னாடி அல்வா கன்சிஸ்டன்சி வந்த மாதிரி இருந்தால் கூட நல்லா உள்ளே வந்துட்டு கோதுமை நல்லா வெந்திருந்திருக்காது. ஸோ அட்லீஸ்ட் 1 hour கண்டிப்பாக நல்லா கிளறுங்க. இப்போது 30 minutes ஆயிடுச்சு. இப்போ அல்வா நல்லா கெட்டியாக இருக்கிறத நீங்கள் நல்லா பார்க்கலாம். இப்போ 45 minutes ஆயிடுச்சு. இப்போ நல்லா அல்வா ஒரே மாதிரி திரண்டு வர்றதை நல்லா பார்க்க முடியும். இப்போ 1 hour ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பால் மாதிரி ஒரே மாதிரி திரண்டு வரதை பார்க்கலாம். இப்போ விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கண்டினியூவஸாக.
ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வாவில் நட்ஸ் எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இது நான் வீட்டில் பண்ணுறதுனாலையும் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கிறதுக்காக கேஷ்யூஸ் கொஞ்சம் வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நட்ஸ் பிடிக்காது அப்படின்னாலும் இல்லை இதை ஆட் பண்ணாமல் செஞ்சாலும் இன்னுமே நல்லா தான் இருக்கும். இது நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஒரே மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், திருநெல்வேலி அல்வா ரெடி ஆயிடுச்சு. வாங்க பிளேட் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நம்மளோட உழைப்பு இதில் வீண் போகலை. இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெட்ராஸ் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது போல் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.